ஏற்காட்டில் ரேவதி திமுக வேட்பாளர், உஷாராணி அதிமுக வேட்பாளர், பழனிசாமி நாம் தமிழர் வேட்பாளர், லக்ஷ்மி தாவேக வேட்பாளர். ஏற்காட்டில் அதிமுகவுக்கு 38 முதல் 44%, திமுகவுக்கு 36 முதல் 42%, தாவேக 13 முதல் 19, நாம் தமிழர் 1 முதல் 6 ஆகிய சதவீதத்தை பதிவு செய்து ஏற்காடு எஸ்டி தனி தொகுதி. இந்த தொகுதியில அதிமுக மீண்டும் வெல்லுது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திரு விஜய் தாவேகா கட்சிக்கும் நிறைய இந்த பார்த்த சில தொகுதிகள், அதாவது ஏற்காடு கங்கவல்லியில் இங்கே ஸ்கோர் மோருங்கிறதையும் பார்க்க முடியுது. மலைக்கு மேலே இருக்கிற ஓட்டு, கீழே இருக்கிற ஓட்டுங்கிறதுல ரெட்டலைக்கு இருக்கிற ஹோல்டு, கணிசமான ஓட்டுகள் வந்து தாவேகாக்கு போகும்போது அது அதிமுக பக்கம் இருந்தும் போகுதுங்கிறத பார்க்குறோம். ஏற்காடுல பாதிக்கலையே, திருப்பியும் கேப் பாருங்க எப்படி குறைஞ்சு வருதுன்னு. அவங்க யூஸ்வலாக எடுக்கிற ஒரு இன்கம்பண்ட்டாக இல்லாமல் அவங்க ஆப்போசிஷனில் இருந்து களம் காண்ற தேர்தலில் அவங்களுக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற நம்பிக்கையில் போகக்கூடிய மாவட்டங்களில் இது ஒன்றா. ஓகே.